அடுத்த தடவை கொத்தவரங்காய் பண்ணும்போது இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். கொத்தவரங்காய் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொத்தவரங்காய் மசாலா புட்டு பண்ணுறதுக்கு கொத்தவரங்காயோட 2 பக்க முனைகளை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 4 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம புட்டுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பத்தை தேங்காய் இது போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா மசிஞ்ச பிறகு பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்சியில் மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டோன்னா மசாலா ரெடி ஆகிடும். கொத்தவரங்காய் இந்த மாதிரி கலர் மாறி வரும். பச்சையாக இருந்த கொத்தவரங்காய் இது மாதிரி லேசாக மஞ்சளாக மாறின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காய்ந்த மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். மசாலாவோட அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தவரங்காயையும் இதுலேயே போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது மாதிரி வதக்கிட்டு 1/2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு தண்ணி வத்துற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கொத்தவரங்காய் மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வரும். நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணிலாம் இப்போ நல்லா வத்திடுச்சு காயில். இந்த சமயத்தில் பொட்டுக்கடலை தூளையும் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை பிரட்டி எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். வாசனை சும்மா கமகமன்னு இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. கண்டிப்பாக கொத்தவரங்காயை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.